ஆல் இந்தியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடிய பரீக்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சி குறித்து ஆசிரியை மற்றும் மாணவர்கள் தெரிவிக்கும் கருத்துகள் மற்றும் ஆதித்யா L1 திட்ட இயக்குநர் திருமதி நிகர் ஷாஜி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நாடு முழுவதும் உள்ள மாணவர்களுடன் தொடர்பு கொள்ள பரீக்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சி சிறந்ததாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொடர் பயிற்சி தேர்வுகளில் வெற்றி பெற உதவிடும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஆதரவாகவும் வலுவான தூணாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மாணவர்களின் தேர்வு அச்சத்தை நீக்கி நம்பிக்கையூட்டி தேர்வு குறித்த சவால்களை வெற்றியாக மாற்றுவதற்கான பரீக்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்றது குறித்து குறிப்பிட்டுள்ள மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், நாடு முழுவதும் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் ஆளுநர் திரு விஸ்வபூஷன் ஹரிச்சந்தன் இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். குஜராத்தின் ஏக்தா நகரில் திறன் மேம்பாட்டு மையத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று திறந்து வைத்தார். ஏக்தா நகரில் உள்ள ஒற்றுமை சிலை ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக உருவெடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடிய பரீக்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி மாணவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். இதுகுறித்து சேலம் மாவட்டத்தில் உள்ள பள்ளியின் தலைமை ஆசிரியை புவனேஸ்வரி கூறும் தகவல்கள். நான் புவனேஸ்வரி, முதல்வர் ஸ்ரீ வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளி, செவ்வாய்ப்பேட்டை, சேலம். இன்னைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோட பரீட்சா பே சர்ச்சா அப்படிங்கிற ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது மாணவர்களுக்கு ரொம்ப தைரியம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதில் அவர் எப்படி டைமை மேனேஜ் பண்ணணும், எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய சொன்னார். ஒரு குழந்தையோட ஸ்ட்ரெஸ், அவங்க பெற்றோரோட ஸ்ட்ரெஸ், இது ரெண்டையுமே டீச்சராகிய நாங்கள் தான் பார்க்குறோம். இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸையே எங்களால் கவனிக்க முடியாதப்போ ஒரு பிரதமர் தன்னோட அனைத்து அலுவல்களுக்கு நடுவில் குழந்தைங்களுக்காக தன்னோட நேரத்தை செலவு பண்ணி இந்த அளவு குழந்தைகளாக தோள் நின்று கொடுத்த அந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறைஞ்ச மாதிரி தான் இருந்தது. பிரதமருக்கு நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற சேலம், தருமபுரி, சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த நிகழ்ச்சி தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக தெரிவித்தனர். என் பேர் கார்த்திக் விஜய். நான் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் சாரோட ஸ்பீச் நான் பார்த்தேன். அவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். போர்டு எக்ஸாமுக்கு போகும்போது என்னென்ன யூஸ்ஃபுல்லான திங்ஸ் அதெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதில் எனக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்ததுன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா என்னோட நிறைய மார்க்ஸ் இப்போ எக்ஸாமோட மார்க்ஸ் எல்லாம் எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டில் தான் போச்சு. அவர் சொன்ன டைம் மேனேஜ்மெண்ட் என்னென்னா, கொஷின் பேப்பர் கொடுத்தாங்கன்னா ஒரு ½ hour கொஞ்சம் சீக்கிரம் கொஷின் பேப்பரை படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ½ hour முன்னாடி ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் ப்ரெஷர் இல்லாமல் நம்ம என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் விட்டுருக்கோம் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் அவர் சொன்னது எனக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருந்துச்சு. என் பேர் ஜெய்சன் சஞ்சய். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். பரீட்சா பே சர்ச்சா ப்ரோக்ராமில் கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய உள்ளன. நாம எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், அதாவது மொத்தமா படிச்சுட்டு மட்டும் இருக்க கூடாது, நாம சால்வ் பண்ணி பார்க்கணும். மேக்ஸுக்குலாம் அது ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்தை விளக்கி சொன்னார் அவர் எங்களுக்கு. நான் ஹரிணி, 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். பிரதமரோட பரீட்சா பே சர்ச்சா மூலமாக நம்ம எல்லாருக்குமே இருந்த ஒரு பயம், தேர்வு எழுதுறது, தேர்வு ஃபேஸ் பண்றது, அதை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் நிறையவே கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, பிரதமர் நம்ம எல்லாரையுமே ரொம்ப அழகா ஊக்குவிச்சாங்க. இதனால நமக்கு இருந்த கொஞ்சம் மன அழுத்தம் கூட ரொம்ப நிறையவே குறைஞ்சிருக்கு. தேர்வும் சரி, போட்டி தேர்வுகள், இதை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் எனக்கு நிறையவே கிடைச்சிருக்கு. பிரதமருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழகத்தில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற தமிழக விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கூறும் தகவல்கள். என் பேர் விஷால் ஜபா. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். இப்போ தமிழ்நாடு டீமுக்காக கேலோ இந்தியா கேம்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணி விளாட்றேன். இதோட ஆடியன்ஸ் சப்போர்ட்டு எல்லாமே எங்களுக்கு நிறையாவே இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். வின் பண்ணுற கோல்டு மெடல் பண்ண ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். இதோட தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால எங்களுக்கு ஃபுட் ஃபெசிலிட்டிஸ், ரூம் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. காமனாக அதர் ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு கொஞ்சம் பெட்டராகவே எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது எல்லாத்துக்குமே. இதோட நிறைய பேர் கேலோ இந்தியா விளாடணும் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அது நல்லா மெடல் பண்ணுறதுனால எல்லாம் அவங்களோட ஹாப்பினஸ்க்காக நாங்கள் சேர்த்து தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி மெடல் பண்ணுறோன்னு எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். எல்லா கேமும் சரி. இதோட ஆம்பிஷன் ஏஷியன் கேம்ஸு, இந்தியன் டீம் ரெப்ரசென்ட் பண்ணுறது, ஒலிம்பிக்ஸில் மெடல் பண்ணி கோல்டு அடிக்கிறது ஆம்பிஷன். நான் எல்தனிஷ் பேசுகிறேன்.
தமிழ்நாடு சார்பாக வெயிட் லிஃப்டிங்கில் நான் கேலோ இண்டியாவில் கோல்டு மெடல் பண்ணேன். என்னோட ஃபஸ்ட் டைம் கோல்டு மெடல் கிடையாது. இதோட கண்டினியூஸாக நான் 3 டைம்ஸ் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் இயராக. அதுக்கடுத்தது நேஷ்னலில் 3 டைம்ஸ் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் ரெக்கார்டோட. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் பிரான்ஸ் மெடல் பண்ணேன். உஸ்பெகிஸ்தான் ஏஷியனில் வந்து பிரான்ஸ் மெடல் பண்ணேன். காமன்வெல்த்தில் ரீசெண்டாக 2023 நடந்த காமன்வெல்த்தில் கோல்டு மெடல் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து ஏஷியனில் பார்ட்டிசிபேட் 4th பிளேஸ், இன்ஜுரி லைட்டாக எனக்கு, அதால் கோல்டு மெடல் பண்ணேன். கேலோ இண்டியா கேம்ஸ் தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து எங்கள் ஃபேமிலிலாம் வந்து அங்கங்கே அதர் ஸ்டேட்டில் நடக்கிறதுனால கொஞ்சம் வரமாட்டாங்க. இங்கே வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, கொஞ்சம் சப்போர்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பாவோட கனவு, என்னோட லட்சியம் எல்லாமே இப்போ 2028 வர ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் பண்ணணும். அதுதான் எங்கள் அப்பாவோட ஆசை, என்னோட ரொம்ப ஆசையும். இதுக்காக நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெயின் இல்லாமல் என்னோட பாடி சப்போர்ட் பண்ணி நான் நல்லபடியாக இந்தியாவுக்கு கோல்டு மெடல் பண்ணி இது பண்ணுவேன். மை நேம் இஸ் பி பூஜா பிள்ளை. நான் வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடுலேருந்து வந்திருக்கேன். நான் ஆர்ச்சரி விளாடுறேன். அண்ட் நான் வந்து கேலோ இண்டியா குவாலிஃபை இருக்கேன். அண்ட் வந்து ப்ரீவியஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நான் மினி சப் ஜூனியர் அண்டர் 14 பிரான்ஸ் 2 பிரான்ஸ் அண்ட் 1 கோல்டு வாங்கியிருக்கேன் NTPCயில். அண்ட் இந்த வருஷம் வந்து சப் ஜூனியர் அண்டர் 17 நான் வந்து ஒரு பிரான்ஸ் இண்டிவிஜுவல் மெடல் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நான் கேலோ இண்டியாவுக்கு குவாலிஃபை இருக்கேன். அண்ட் பிரைம் மினிஸ்டர் இனாக்ரேஷனில் நான் வந்தேன். அண்ட் தட் டைம் அவங்க சொன்னாங்க லைக் 100 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க ஏஷியன் கேம்ஸில் இந்தியா. அண்ட் அது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ ஐம் ட்ரைங் ஃபார் வேர்ல்டு ஆர்ச்சரி. அண்ட் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் ஐ ஹோப் ஐல் கெட் அ மெடல். அண்ட் ஐம் ஷோர் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் எடுத்துட்டு ஆடுறேன். தமிழ்நாடுக்காக நான் மெடல் வாங்க போகிறேன். இஸ்ரோ விஞ்ஞானியும் ஆதித்யா L1 திட்ட இயக்குநருமான திருமதி நிகர் ஷாஜி தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளுடன் இன்று கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், L1ங்கிறது ஒரு இமேஜினரி பிளானட் மாதிரி. ஒரு 2 பெரிய கோள்கள், இப்போ சன்னு மூன் எடுக்கிற மாதிரி 2 கோள்களுக்குமே கிராவிடேஷனல் புல் இருக்கு. ஸோ 2 கிராவிடேஷனல் புல்லும் இந்த பாயிண்ட்ல வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அதில் வந்து ரொம்ப சிறிய ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால அதில் வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து அதை சுற்றி பயணிக்க விடலாம். ஸோ அதனால தான் அந்த L1 பாயிண்டோட ஸ்பெஷாலிட்டி. அது மாதிரி எந்த 2 பாடிக்கு நடுவுலையும் 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். அது வேற வேற பொசிஷனில். இந்த L1 பாயிண்டோட என்ன இதுனா, இது வந்து சூரியனை வந்து 24/7 பார்க்க முடியும். அது வந்து எர்த்தோட அந்த பாயிண்ட்டும் சுற்றும். ஸோ இந்த ஸ்பேஸ் கிராஃப்டும் அந்த பாயிண்டோட சுற்றிட்டே இருக்கும். அதனால எர்த்து வந்து அதை வந்து எக்லிப் பண்ணாது, கிரகணம் மாதிரி ஆகாது. ஸோ அதனால அது எப்பவுமே சூரியனை பார்த்துட்டே இருக்கும். டேட்டாஸ் வந்து அனுப்பிட்டு தான் இருக்கு. ஆனால் இன்னும் வந்து அந்த பேலோட்ஸ், நாங்கள் வச்சிருக்க பேலோடுக்கெல்லாம் வந்து நிறைய கேலிபிரேஷன்லாம் பண்ணோம். அப்படின்னா அப்போ அதை வந்து சரியாக கேலிபிரேட் பண்ணனா அதுலேருந்து கொடுக்குற டேட்டா வந்து தப்பாயிடும். அதனால கேலிபிரேஷன் வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ கேலிபிரேஷன்லாம் முடிஞ்ச உடனே அதை வந்து பப்ளிக் யூஸுக்கு டெடிகேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து விஞ்ஞானிகள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. இப்போ சன்னை வந்து இந்த நேரத்தில் பார்க்கணும், இந்த ஆங்கிளில் பார்க்கணும், இந்த வேவ் லென்த்தில் பார்க்கணும்னு அவங்க ப்ரொப்போஸ் பண்ணி வர ப்ரொப்போசலை நாங்கள் அதில் ஸ்பேஸ் கிராஃப்டை அதே மாதிரி இயக்கி அந்த டேட்டாவை எடுத்து சயின்டிஸ்ட்கள் கொடுத்தோன்னா அவங்க வந்து அதுலேருந்து தே வில் கெட் சயின்ஸ். எங்களோட ககன்யான் திட்டத்தில் வந்து அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4-5 வருஷத்துல we will send 2 people to space. இனிமே வந்து அப்ளிகேஷன்லாம் வந்து இந்த ஸ்பேஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட். அதில் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டட் ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் இனிமேல் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஃபுல்லி ஆன் ரிசர்ச்சு, அந்த மாதிரி பிளானட்டரி ஸ்டடீஸ், அதுதான் வந்து எங்களோட மெயின் டார்கெட். ஸோ அதில் நிறைய திட்டங்கள் இருக்குது. இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.